ஹைனார் துணை நாளைக்கான பிரமலை பார்த்தீங்கன்னா காயத்ரி அழுகிறத பார்த்துட்டு நிலா காயத்ரி கிட்ட நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி சோழன் கூட சேர்ந்து வாழலாம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, எங்களுக்கு சீக்கிரமாகவே டிவோர்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு நடந்த கல்யாணத்தை பற்றி எல்லாத்தையுமே காயத்ரியிட சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு காயத்ரி பயங்கரமாக சந்தோஷமாகி சோழனை பார்க்கறதுக்காக போகிறாங்க. சோழன் கிட்ட நான் எதுவும் நினச்சி உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சோன்னு நினச்சி ரொம்பவே பயந்து எல்லாத்தையுமே சொல்லி எனக்கு புரிய வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் எனக்கு அந்த கவலை கிடையாது, நீங்கள் 2 பேரும் உண்மையான கணவன் மனைவி இல்லைன்ட்டு நிலா எனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு சோழன் பயங்கரமா ஷாக்கா ஆறாங்க. இதுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டு நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், கல்யாணம் சீக்கிரமாவே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோழனோ இதை கேட்டு பயங்கரமா டென்ஷன் ஆறாங்க. அடுத்து சோழன் நிலா கிட்ட எதுக்காக இது மாதிரிலாம் நடந்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. நீங்க தானங்க காயத்ரின்னு சொல்லிட்டு பின்னாடியே போனீங்க, அதனாலதான் அவன் மனசுல ஆசை வளர்த்துட்டு இப்போ நீங்க எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறீங்களா, அது எப்படிங்க, அது தப்பு தானே, அதுக்காக தான் காயத்ரி கிட்ட நான் எல்லா உண்மையும் சொன்னேன், சீக்கிரமாவே நீங்களும் காயத்ரியும் ஒண்ணு சேர்ந்துருவீங்க, ஒரு பிரச்சனையா இருக்கிறேன், சீக்கிரமாவே நமக்கு டிவோர்ஸ் கிடைச்சிரும், அதுக்கப்புறம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நீங்க காயத்ரி கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சோழனும் பயங்கரமா டென்ஷன் ஆகி மனசுல உள்ளது எல்லாத்தையுமே நிலா கிட்ட சொல்லிடுறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லையா, உங்களை வெறுப்பேற்றதுக்காக மட்டும் தான் நான் அப்படி பண்ணேன், உங்க மனசுல என்னை பத்தின எண்ணத்தை வெளியில கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் பண்ணேன், நான் உங்களை மனசால் விரும்புறேங்க, உங்க மனசுலயும் அந்த எண்ணம் இருக்கணும், அந்த எண்ணத்தை வெளில கொண்டு வரணுங்கிறதுக்காக தாங்க நான் இது மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன், மற்றபடி எனக்கு காயத்ரி மேல எந்த ஒரு ஆசையும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சோழன் நிலா கிட்ட நீங்க என்னை விட்டு பிரிய நினைச்சா கூட கண்டிப்பா நான் உங்களோட பிரிய மாட்டேன், கண்டிப்பா நான் தான் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்றாங்க. நிலாவோ அதை கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. அடுத்து சோழன் காயத்ரி கிட்ட உண்மையை சொல்லி புரிய வைக்கிறாங்க. நான் நிலாவை உயிருக்கு உயிரா லவ் பண்றேன், நிலா கூட வாழணும்னு ஆசைப்படுறேன், உண்மையிலேயே ஒரு சுச்சுவேஷன்ல தான் எங்க 2 பேருடைய கல்யாணம் நடந்துச்சு, ஆனா அவளை என்னுடைய மனைவியா தான் நான் இது நிமிஷம் வரைக்கும் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அவ இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது காயத்ரி, தயவு செய்து தப்பா நினைச்சுக்காதீங்க, அவளுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும், அந்த எண்ணத்தை நான் வெளில கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் அவ முன்னாடி இது மாதிரி உங்ககிட்ட பேசுற மாதிரி நடிச்சு அவளுடைய பொசசிவ்னஸ் தோணுனேன், மற்றபடி எனக்கு உங்க மேல எந்த பாசமும் அக்கறையும் கிடையாது காயத்ரி, என்னை தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் அப்படி நடந்துட்டது தப்பு தான், அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு மன்னிப்பு கேட்கறாங்க. காயத்ரியோ ரொம்பவே கோவப்பட்டு அங்கிருந்து போயிடறாங்க.